ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாமாம்மா டிஏவி. உங்களுக்கு இந்த மாதிரி வயசு தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. இது வரைக்கும் மாமாம்மா டிஏவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும். அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அரங்கோணம் கூட தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 6 அடியில் 14 ஒயர் எடுத்துருக்கிறேன். க்ரீன் ரன்னிங் ஒயரை வச்சு நான் அடிபாகம் போட்டிருக்கேன். மேலே பிங்க் ஒரு லைனும் அடிபாகத்தில் ஒரு பிங்க் லைனும் போட்டிருக்கேன். பேஸ் நான் 10 லைன் போட்டிருக்கேன். 8 க்ரீனில் மேலே 1 பிங்க்கு, அடிபாகம் ஒரு பிங்க், மொத்தம் 10. இது ஃபஸ்ட்டு நம்ம போட்ட நாட். இதுக்கு மேலே நான் 5 லைன் போட்டிருக்கேன். 4 க்ரீன் ஒரு பிங்க், அடிபாகத்தில் 3 க்ரீன் ஒரு பிங்க் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கடுத்து நான் பிங்க் ஒயரை வச்சு ஒரு லைன் சுற்றி போடுறேன். அது எந்த பக்கத்தில்னாலும் நாம் ஆரம்பிக்கலாம். ஒரு 4 இன்ச் ஒயரு விட்டுட்டு நான் இந்த சைட்லேருந்து நான் பின்னுறேன். நான் சுருக்கமாகவே இந்த கூட உங்களுக்கு நான் பின்னி காட்டுறேன். இது ஒரு யூடியூப் சேனலில் ஒரு சிஸ்டர் பின்னியிருந்தாங்க, நேச்சர்ஸ் ஹேண்ட் ஒர்க். அந்த சேனல் பார்த்து தான் நான் அவங்க வீடியோவை பார்த்து தான் நான் போடுறேன். அந்த சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க 3 வருஷத்துக்கு முன்னாலே இந்த கூடை போட்டிருக்காங்க. அதை பார்த்து நான் பின்னுறேன். நான் உங்களுக்கு சுருக்கமாகவே சொல்லித்தரேன். இந்த பிங்க் ஒயர் வச்சு நம்ம 4 கார்னரும் திருப்ப போகிறோம். நான் க்ரீன் அண்ட் பிங்க் எடுத்துருக்கிறேன். க்ரீன் ஒரு ரோல் எடுத்துருக்கிறேன். பிங்க் கொஞ்சம் தேவைப்படும். இது ஒரு சிஸ்டர் பின்னி காட்ட சொன்னாங்க, அதனால தான் நான் பின்னுறேன். இதை விட சின்னதாக ஒன்று நான் போட்டிருக்கேன். அது வீடியோ அடுத்த வாட்டி நான் அப்லோட் பண்ணுறேன். இது 1.5 ரோல் கிட்ட 2 ரோல் எடுத்துக்கிட்டுங்க. சில ஒயர் பத்தாமல் போகும், அதனால் நீங்கள் 2 ரோல் எடுத்துக்கிடுங்க. இப்போ இதிலேயே நான் கார்னர் திருப்புறேன். இப்போ ஃபஸ்ட் கார்னர் போட்டாச்சு. இதை வச்சு சுற்றிலும் நான் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்த இடத்துக்கு வந்துடலாம். இப்போ இந்த ஒயரை வச்சு நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நாலு கார்னரும் பிங்க் கலர்லேயே வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விட்ட ஒயரை நம்ம சொருகிடலாம். சொருகி இந்த பக்கம் நம்ம ஏணிப்படி நாட் போட்டு நான் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம விட்டதை இந்த மாதிரி ஒரு 5 நாட் 6 நாட்டில் சொருகிடலாம். அதுக்கடுத்து நம்ம 2 ஒயர் எடுத்து கிராஸாக நாட் போடணும். ஏன்னா இது அருங்கோணம் கூட. இந்த மாதிரி ஏணிப்படி நட் போட்டுக்கிடலாம். இப்படி ஏணிப்படி நட் போடும்போது ஒரே மாதிரி வரும். அதுக்கடுத்து நம்ம ரன்னிங் வேற கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நம்ம 1 2
இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா எடுத்து நம்ம முடிச்சு போடணும். இந்த பக்கம் 1 2 இந்த கிரீன் பிங்க் இந்த ரெண்டையும் விட்டுறணும். ரெண்டையும் விட்டுட்டு இப்போ கிரீனில் தான் நம்ம நாட் போடுறோம். ஃபஸ்ட்டு பிங்க்குக்கு அடுத்து ஒரு கிரீன் இருக்கும், அந்த ரெண்டையும் விட்டுறணும். இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா போட்டுக்கிடலாம். இப்போ வந்து 1 2 3 4 5 6 நாட் வந்திருக்கு. க்ரீனில் 6 நாட் வந்திருக்கு. இந்த ரெண்டையும் விட்டுறணும். பிங்க் க்ரீன் விட்டுறணும். அதுக்கடுத்து நம்ம சைடில் எப்படி பின்னுறது அப்படிங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு க்ரீன் ஒயர் இருக்குது, அதையே வச்சு அளந்து நம்ம இந்த சைடில் பின்னலாம். இதுதான் அடுத்த ஸ்டெப்பு. இதை வந்து கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம சைடில் விட்ட ஒயரை க்ரீன் ஒயரை வச்சு நம்ம இந்த சைடு மட்டும் நம்ம பின்னுறோம். அதே அளவு அளந்துக்கிடணும். நம்ம எந்த அளவு ஒயர் க்ரீன் ஒயர் விட்டுருக்கோமோ அதே அளவு அளந்துக்கிடலாம். இதுவரை நம்ம போடணும். இதுவரை போட்டுட்டு இந்த ஒயரே வச்சு அளந்து நம்ம கட் பண்ணிடணும். இந்த சைடில் நம்ம பின்னும்போது அருங்கோணம் வரக்கூடாது. இதில் ஒரு நாட் போட்டுட்டு நம்ம க்ரீன் ஒயரை வச்சு நம்ம அளந்து கட் பண்ணிடணும். இந்த பக்கத்தில் இருக்கிற ஒயரை வச்சு நம்ம அளந்துடலாம். இந்த பகுதியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் சைடில் நம்ம எந்த அளவு ஒயர் இருக்கோ அந்த க்ரீன் ஒயரை வச்சு அளந்து நம்ம க்ரீன் ஒயர்லேயே அடிபாகம் போட்டுட்டோம். மொத்தம் இந்த சைடு வந்து 12 நாட் வரும். இந்த க்ரீன் லாஸ்ட் க்ரீன் வரும், அடுத்து பிங்க்கு, அதுக்கு அடுத்து 8 நாட் க்ரீன் வரும். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் போட்டுக்கிடலாம். அதே மாதிரியே அளந்துக்கிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம க்ரீனில் போடுறோம், அதுக்கப்புறம் பிங்க்கு, அதுக்கப்புறம் 8 முடிச்சு க்ரீனில் வரும், அதுக்கடுத்து பிங்க்கு க்ரீன். மொத்தம் இந்த பக்கம் வந்து நம்ம 12 நாட் வரும். இது ரொம்ப பெரிய வீடியோவாக இருந்துச்சு. நான் இடையில கொஞ்சம் கட் பண்ணி தான் உங்களுக்கு நான் போடுறேன். இந்த வீடியோவே நீளமாக தான் இருக்குது, கட் பண்ணியே நீளமாக தான் இருக்குது. இதுவரை போட்டுக்கிடுங்க. இந்த சைடில் போடும்போது மட்டும் அதே உயர அளந்து கட் பண்ணி மொத்தம் 12 நாட் வரும். இந்த பக்கத்தில் இருக்கிற ஒயர் அளந்து நான் கட் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து ரன்னிங் ஒயர் க்ரீன் ஒயர் எடுத்து எந்த பக்கத்தில் இருந்தாவது நாம் சுற்றிலும் நாட் போடணும். நம்ம ஏற்கனவே 2 2 கிராஸாக போட்டிருக்கோம். அதுலேயும் நம்ம நேராக நம்ம சைடில் போட்டதையும் சேர்த்து இன்னொரு லைன் நேராகவே போடணும். அப்படி போடும்போது தான் உங்களுக்கு அருங்கோணம் கிடைக்கும். இந்த அருங்கோணம் இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம கிராஸாக 2 2 பின்னணும், அதுக்கப்புறம் நேராகவே பின்னிட்டோம். இந்த மாதிரி அருங்கோணம் வரும். இந்த சைடு அருங்கோணம் வரக்கூடாது. இதே மெத்தடில் தான் நம்ம பின்னிக்கிட்டே வரணும். அதுக்கடுத்து 2 2 எடுத்து கிராஸாக நாட் போடணும். ஒரு தடவை 2 தடவை வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். வீடியோ வந்து புரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக இருக்கும். நான் இதோட சின்ன வீடியோ கூட போட்டிருக்கேன், நான் அதை கூட நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ 2 2 எடுத்து நம்ம முடிச்சு போடணும்.
அந்த ரெண்டு ரெண்டாக எடுத்து நீங்கள் கிராஸாக நாட் போடும்போது அது அருங்கோணம் வருதா அப்படின்னு பார்த்துட்டு போடுங்க. ஏன்னா வேறு பக்கம் போட்டிங்கன்னா அந்த அருங்கோண டிசைன் வராது. இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக போடணும். அந்த ஹோல் இருக்குல்ல அதுக்கு நேராக உள்ள ரெண்டு, அதை கவனிச்சுக்கிடுங்க. வேறு பக்கமாக ஒயர் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா இந்த டிசைன் வராது. அந்த சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க நிறைய யோசித்து புது புது ஐடியாவோட வீடியோஸ் போடுவாங்க. இப்போ வந்து ரெண்டு ரெண்டாக கிராஸாக போட்டுட்டோம். அதுக்கடுத்து இந்த ரெண்டு இது வந்து நம்ம போடக்கூடாது. அதுக்கடுத்து ஒரு லைன் ஃபுல்லாகவே ஒரு லைன் இதில் அளக்கணும். சைடில் அளந்து ஒரு 12 நாட் வரும். அதுக்கடுத்து கிராஸாக பின்னணும். இப்போ அடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி இப்போ நம்ம ரெண்டு ரெண்டாக நாட் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அதே ஒயர் அளந்து இந்த 12 முடிச்சையும் போடணும். இந்த கிராஸாக ரெண்டு ரெண்டாக எடுத்து பின்னும்போது சைடில் பின்னவே கூடாது. சைடில் ஃபுல்லாக நார்மலாக தான் லைனாக தான் வரும். இந்த பிங்க்குக்கு அடுத்து ஒரு க்ரீன் வரும். அதையும் சேர்த்து தான் நம்ம அந்த சைடில் போடுறோம். இது வந்து ஜமீமாங்கிற சிஸ்டர் வந்து பின்னி காட்ட சொன்னாங்க. அது அவங்களுக்காகவே இந்த வீடியோ நான் பின்னி காட்டுறேன். இப்போ வந்து இது வரை இந்த சிங்கிளாக வருது க்ரீன், அது வரை போட்டுட்டு நம்ம கட் பண்ணணும். நீங்கள் முதல்ல கொஞ்சம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் பார்த்துட்டா புரியாது. ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள், அப்போ தான் புரியும். அதே மாதிரி ஒரு தடவை 2 தடவை கூட நீங்கள் வீடியோவை திரும்பி திரும்பி பாருங்கள். திரும்ப திரும்ப பார்க்கும்போது தான் கொஞ்சம் புரியும். இப்போ இதுவரை போட்டேன். இப்போ ரன்னிங் வேறு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நான் சைடில் போட்டு கட் பண்ணுறேன். இப்போ சைடில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் வேர் வச்சு ஃபுல்லாக கூடைய சுற்றி நம்ம ஃபுல்லாக ஒரு லைன் போடணும். ஒரு லைன் வந்து சைடில் ரன்னிங் வேர் வச்சு அளந்து போட்டு கட் பண்ணுறோம். திரும்ப வந்து ஒரு லைன் வந்து ஃபுல்லாகவே ரன்னிங் வேரை வச்சு நாம் போடுறோம். இப்படியே 4 அருங்கோணம் வரை நம்ம போடணும். நம்ம கூட அடிபாகத்தில் இருந்து மேலே 4 அருங்கோணம் வரை இந்த மாதிரி மெத்தட்லேயே நம்ம போட வேண்டியது இருக்கும். அருங்கோணம் 6 முடிச்சு சேர்ந்த மாதிரி வரும். நீ 5 முடிச்சு சேர்ந்த மாதிரி வந்தால் அது ஐங்கோணம். அப்படி போடும்போது அது தப்பாயிரும். இது வந்து 6 முடிச்சு சேர்ந்த மாதிரி வரும். இப்போ இதில் வந்து நம்ம ஏணிப்படி நாட் போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம 2 2 எடுத்து பின்னணும். இந்த கோலுக்கு நேராக இப்படியே தான் ஒவ்வொரு லைனும் பின்னணும். இப்போ வந்து நேராக ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து 2 2 எடுத்து முடிச்சு போடணும். இதில் 2 எடுத்து முடிச்சு போடணும்.
உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் பீட்ஸ் தேவைப்பட்டால் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 93 42 72 59 35. இந்த நம்பருக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. நான் அதை எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத அதோட ரேட்டு எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நிறைய சகோதரிகள் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ 2 எடுத்து நான் முடிச்சு போட்டுட்டேன். இந்த மாதிரி அருங்கோண டிசைன் வரணும். அதுக்கடுத்து இந்த பக்கம் இப்போ இந்த பக்கம் ஒயரை வச்சு அளந்து ஒரு லைன் போடுறேன். ஒரு லைன் போட்டுட்டு நான் கட் பண்ணிடுறேன். மொத்தம் இந்த பக்கம் 12 முடிச்சு வரும். இப்போ ரன்னிங் வரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நாம் வந்து ரன்னிங் ஒயரை வச்சு ஃபுல்லாக ஒரு லைன் இந்த மாதிரி வரும். இப்போ 4 அருங்கோணம் போட்டுட்டேன். அடிபாகத்துலேருந்து எண்ணும்போது 4. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இது முக்கியமாக உள்ள ஸ்டெப். டிசைன் வரக்கூடிய அந்த ஷேப் வரக்கூடிய ஸ்டெப்பை அதை கவனிச்சுக்கிடுங்க. 1 2 3 4 அருங்கோணம் வந்திருக்கு. அதுக்கடுத்து இப்போ ஒரு கார்னர் திருப்ப போகிறோம். 1 2 3 4 8 நாட் வந்திருக்கு. இப்போ வந்து க்ரீன் அண்ட் பிங்க் இந்த கார்னரில் நம்ம சைடு பின்னல அதில் இந்த 2ஐயும் நம்ம கிராஸாக நாட் போடணும். இது ஒரு கார்னர். நம்ம அடிபாகம் ஒரு ரன்னிங் ஒயர் வச்சு கார்னர் திருப்புறோம். இதுதான் முக்கியமாக உள்ள கார்னர். அதுக்கடுத்து இந்த 2 பிங்க் அண்ட் கிரீன். அவங்க யோசிச்சு பின்னிருப்பாங்க, அதான் நம்ம ஈஸியாக பின்னுறோம். இப்போ இந்த ஒயரை வச்சு இந்த 8 நாட்டையும் இந்த ஒயரை வச்சு இடது பக்கம் 4 நாட் போடணும். அதுக்கடுத்து ரைட் சைடு இருக்கிற கிரீன்லையும் 4 நாட் போட்டு லேடர் நாட் போடணும். இதுதான் இந்த கூடையில் முக்கியம். இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இதை வச்சு 4 போட்டுடுறோம். நம்ம இது வரைக்கும் நம்ம 4 அருங்கோணம் வரும் வரைக்கும் நம்ம இந்த பக்கம் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம கட் பண்ணணும். இதில் அப்படி இல்லை. இந்த கார்னர்லேருந்து ஒரு ஒயர் வரும். இடது பக்கமாக ஒரு ஒயர் வரும், வலது பக்கமாக ஒரு ஒயர் வரும். இப்படியே தான் இனிமேல் பண்ணணும். இனிமேல் வந்து இந்த பக்கம் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி போட வேண்டியது இருக்காது. இப்போ 4 முடிச்சு போட்டுட்டோம். இடது பக்கம் வர ஒயரை போட்டாச்சு. அதே மாதிரி வலது பக்கம் இருந்து வர நம்ம கார்னர் திருப்பிட்டு வலது பக்கமாக கிரீன் ஒயர் வருது, அதை வச்சு ஒரு 4 நாட் போடணும். நான் எனிப்படி நாட் போடுறதெல்லாம் காட்டலை, என்ன காட்டினா ரொம்ப நீளமாயிரும் வீடியோ. அதனால் தனியாக நான் எனிப்படி நாட் போட்டிருக்கேன். அதோட லிங்க் தரேன், அதை பார்த்து நீங்கள் எனிப்படி நாட் போட்டுக்கிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் போடும்போது ரொம்ப வீடியோ வந்து லென்த் ஆயிரும். இப்போ இந்த பக்கம் வலது பக்கமாக உள்ள 4வது நாட்டில் போட்டு இந்த லைனை முடிச்சிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம எண்ணிப்படி நாட் போட்டு முடிச்சிடலாம். முடிக்கும்போது ஒரே மாதிரி லெவலாக வந்துடும். இந்த மாதிரி வரும்.
அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ஒயராக எடுத்து கிராஸாக நாட் போடணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியல அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதோட சொல்கிறேன், உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இப்போ அந்த பக்கம் ரெண்டாக நாட் போட்டுட்டோம். இப்போ இதுலேயும் 2 நாட் போடுறோம். ஒரு நாட் போடுறோம். பிங்க் அண்ட் க்ரீன் எடுத்து நம்ம மேலே 4 அருங்கோணம் வரும். அது வரைக்கும் இது மாதிரி தான் போடணும். இடது பக்கம் வர ஒயரில் 4, வலது பக்கம் வர ஒயரில் 4, இந்த மாதிரி கார்னர் திருப்பிக்கிடுங்க. பிங்க் ஒயரை வச்சு போடக்கூடாது, க்ரீன் வர்ற மாதிரி தான் போடணும். இப்போ இதில் 4, இந்த பக்கம் 4, இப்படியே தான் இந்த பக்கம் முடிக்கணும். அவங்க சேனலோட வீடியோவை எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி எனக்கு இந்த மாதிரி பின்னி காட்டுங்கன்னு சொன்னாங்க. இதுலேயும் ஏணிப்படி நாட் போட்டு நம்ம இந்த லைனையும் முடிச்சிடலாம். இப்போ 1 2 3 அருங்கோணம் வந்திருக்கு. இன்னும் ஒரு அருங்கோணம் போட்டுக்கிடலாம். அடிபாகத்துலேருந்து 4 அருங்கோணம் வந்திருக்கு. அதே மாதிரி மேலே நம்ம நடுப்பக்கம் கார்னர் திருப்பியிருக்கோம், அதில் இருந்து 4 அருங்கோணம் வரும். அதையும் போட்டுடுறேன். இந்த மாதிரி கார்னர் திருப்பும்போது தான் இந்த டிசைன் வரும் உங்களுக்கு. நீங்கள் பார்க்கும்போது இது புரியாது, நீங்கள் பின்னும்போது தான் உங்களுக்கு புரியும். இந்த அளவு எனக்கு கரெக்டாக வந்துச்சு. இப்போ இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்க. இந்த 2ஐயும் நம்ம கார்னர் திருப்புறோம் சைடில். பிங்க் அண்ட் க்ரீன். அதே மாதிரி இதுலேயும் போடும்போது டைட்டாகவே போட்டுக்கிட்டு வரணும். இந்த சைட்லையும் இந்த ஓரத்துலேயும் அரங்கோணம் டிசைன் வரும் பாருங்க. இந்த 2 பக்கம் வருதா, இதில் 4, ரைட் சைட்லேருந்து வர க்ரீன் ஒயரில் 4. இப்போ நான் மேலே வர பின்னிட்டேன். சைடில் 4 அருங்கோணம் வந்திருக்கு பாருங்கள். அடிபாகத்துலேருந்து 4 அருங்கோணம். மேலே வந்து பிங்க் ஒயரில் 3 லைன் போட்டிருக்கேன். மொத்தம் 8 அருங்கோணம் வந்திருக்கு. சைடில் இந்த மாதிரி இருக்கும். மேலே பிங்க் ஒயரை வச்சு நான் 3 லைன் போட்டிருக்கேன். ஏன்னா க்ரீன் ஒயர் காலி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம நார்மல் நாட் கூடைக்கு சொருகிற மாதிரி சொருகிடலாம். இந்த ஓரத்துலேயும் அருங்கோணம் மாதிரியே தான் வரும். நீங்கள் க்ரீன் ஒயர் அதே கலர் இருந்தால் கூட மேலே வர நீங்கள் பின்னிக்கிடலாம். இப்போ நான் 3வது முடிச்சில் நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எல்லாத்தையுமே சொருகிட்டு காட்டுறேன். இப்போ எல்லாத்தையுமே ஒயரை 3வது முடிச்சில் சொருகிட்டேன்.
சொருகிட்டு அடிபாகம் உள்ள வேஸ்ட்டாக உள்ள ஒயரை கட் பண்ணியாச்சு. கைப்பிடியும் நான் போட்டிருக்கேன், முருகு கைப்பிடி. அது எப்படி போட்டிருக்கேங்கிற லிங்க் தரேன், அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கிடுங்க. இந்த க்ரீன் மட்டும் ஒரு ரோல் ஆச்சு. திரும்ப பிங்க்கும் கொஞ்சம் தேவைப்படும். கைப்பிடி வந்து 4 அடியில் 4 ஒயர் உள்ளே கொடுத்து வெளியே ரன்னிங் ஒயர் வச்சு முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன். அதுக்கடுத்து ஃப்ளவர் 2 ஃப்ளவர் வச்சுருக்கேன். எல்லோ அண்டு பிங்க் ஃப்ளவர் வச்சு ஒரு பீடு வச்சு கட்டியிருக்கிறேன். இதில் ஒரு செயினும் கீ செயினும் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி பீடு ஃப்ளவர் வச்சுருக்கேன். 2 ஃப்ளவர் வச்சு ஒரு பீடு வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அழகுபடுத்திக்கலாம் கூடைய. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.